அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டார். இந்த அறிவிப்பை எதிர்த்தும் அதே போல பொதுக்குழு தீர்மானம் எதிர்த்தும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவை கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த உத்தரவு எதிர்த்துதான் தற்போது இந்த ஒரு வழக்கை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி பாலாஜி முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இபிஎஸ் தரப்பு வாதங்களை பார்க்கும்போது கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து சூரியமூர்த்தி கட்சி உறுப்பினரே இல்லை, அதிமுக வேட்பாளர் எதிர்த்து அவருக்கு ஒரு தேர்தல் போட்டியும் விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல கட்சியின் உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சி விவகாரம் குறித்து மனு தாக்கல் செய்ய முடியாது என்றும் வாதம் வைக்கப்பட்டது. ஆனால் சூரியமூர்த்தி தரப்பை பார்க்கும்போது கட்சி விதிப்படி தான் கட்சியின் உறுப்பினராக தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல கட்சியின் பொதுச்செயலாளர் என்பவர் அடிப்படை உறுப்பினராக தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த கட்சியுடைய நிறுவனர் எம்ஜிஆரின் விருப்பத்தை மீறி தற்போது அந்த விதிகள் மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் தான் தற்போது இந்த வாதங்கள் முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சூரியமூர்த்தியின் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை மறுத்து தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த உரிமையல் நீதிமன்ற உத்தரவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.